சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த பிறகு கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் சென்னை திரும்பினார். ஓய்வுக்கான காரணம் குறித்து விரைவில் விளக்கம் அளிப்பதாக அஸ்வின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், தற்போது ஓய்வுக்கான காரணம் என்னவாக இருக்கக்கூடும்? கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. சர்வதேச கிரிக்கெட் அரங்குல இந்திய அணிக்காக 3 ஃபார்மேட்டுகள், அதாவது T20, ஒரு நாள் கிரிக்கெட் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் ஆகிய 3 ஃபார்மேட்டுகள்ல இந்தியாவுக்கு தன்னுடைய ஸ்பின் திறமையினாலையும் பேட்டிங்னாலையும் ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் நேற்றைய தினம் திடீரென எதிர்பாராத விதமாக ஓய்வை அறிவித்திருந்தார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்திருக்கக்கூடிய அஸ்வின் உடனடியாக ஆஸ்திரேலியாவிலிருந்து திரும்பியிருக்கிறார். குறிப்பாக பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடருக்காக இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை விளையாடி வருகிறது. அதன் அடிப்படையில தான் நேற்றைய தினம் காபாவில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நேற்றைய தினம் அந்த போட்டியை டிராவில் முடித்தது. டிராவில் முடித்த கொஞ்ச நேரத்திலேயே ரோஹித் சர்மாவுடன் செய்தியாளர் சந்தித்த அஸ்வின் தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவித்திருந்தார். இந்நிலையில் அவர் நேற்றைய தினமே உடனடியாக அணியினுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து புறப்பட்டு சென்னை விரைந்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று காலை சரியாக 9:30 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்திருந்த அஸ்வின் தன்னுடைய இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றார். அஸ்வினிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட போது ஓய்வுக்கான முடிவு அப்படிங்கிறது தன்னுடைய தனிப்பட்ட காரணம் என்றும், ஓய்வு முடிவு குறித்த முக்கியமான விஷயங்களை தனிப்பட்ட முறையில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்று நிகழ்த்தி அதில் தெரிவிப்பேன் என்றும் அஸ்வின் தெரிவித்திருக்கிறார். அஸ்வினுடைய எதிர்பாராத ஓய்வு அப்படிங்கிறது ரசிகர்கள் மனதுல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். இந்த நிலையில தான் அவசரமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பி இருக்கிறார் ரவிச்சந்திரன் அஸ்வின். நாகராஜன், ஓய்வுக்கான காரணம் குறித்து விரைவில் விளக்கம் அளிப்பதாக ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எப்போது, எங்கு அவர் விளக்கம் அளிக்க உள்ளார்? அது பற்றிய தகவல் ஏதேனும் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தி அதன் மூலமாக ஓய்வுக்கான விஷயங்களை அஸ்வின் பகிர்வார் என அவரே சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பதாக திட்டமிட்டபடி எந்த இடம், எப்போது என்ற தகவல்கள் அஸ்வின் தெரிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பை மறுத்திருக்கக்கூடிய அஸ்வின் தனிப்பட்ட முறையில் தெரிந்த செய்தியாளர்கள் மத்தியில் இது போன்ற ஒரு விஷயத்தை சொல்லி நகர்ந்து சென்றக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்திருந்தோம். அவர் செய்தியாளர் சந்திப்பை மறுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில தான் இதற்கான அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பு விரைவில் அறிவிக்கப்படும். அஸ்வின் தரப்பிலிருந்து ஓய்வுக்கான முடிவு, ஓய்வுக்கான காரணம் உள்ளிட்டவைகள் தெரிவிக்கப்படும். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்.